அமேசான் பேல செட் ஆயிருக்கக்கூடிய ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டை எப்படி வந்து கேன்சல் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வீடியோக்குள்ள போலாம். அமேசான் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஆப் ஓப்பன் பண்ணிட்டு மேலே பே ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. இங்கே சர்ச் பாக்ஸ் இருக்கும், அதில் வந்து ஆட்டோ பே அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னாலே மேனேஜ் ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வரும், அதை கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் செட் பண்ணிருக்கக்கூடிய ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஷோ ஆகும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா பாஸ் டெலிட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து டெலிட் ஆட்டோ பே அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட யூபிஐ பின் நம்பர் கேட்டிருப்பாங்க, அதை என்டர் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து டெலிட் ஆகிடும். இந்த இடத்துல டெலிட் ஆயிடுச்சு அப்படின்றது மென்ஷன் ஆகும், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது எப்படி வந்துட்டு அமேசான் பேரில் நம்ம செட் பண்ணிக்கக்கூடிய ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டை டெலிட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.